அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் குலதெய்வம் வழிபாடு எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், ஆண் தெய்வமாக இருந்தால் எப்படி வழிபாடு செய்யணும், பெண் தெய்வமாக இருந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இறை வழிபாட்டிலே நமக்கு முக்கியமான வழிபாடு எது அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் வழிபாடு தான். குலதெய்வம் வழிபாடு செய்து அவங்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். முதல்ல நமக்கு குலதெய்வம் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள், அதாவது இஷ்ட தெய்வமோ அல்லது சிவபெருமானோ பெருமாளை வழிபாடு செய்கிறோம் பார்த்திங்களா, அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா குலசாமியை நம்ம கும்பிட்டா தான் அவங்களே நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுப்பாங்க, நம்ம வழிபாடு செய்கிறத ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது கதைகள்லாம் இருக்குது. குல தெய்வத்துடன் வழிபாடு இருந்தால் மட்டும்தான், சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதாவது குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. குலதெய்வம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டுபிடிச்சா நமக்கு கட்டாயமாக விடை கிடைக்கும். யார் மூலமாவது நமக்கு குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆனால் கண்டுபிடிக்கணும். குலதெய்வம் தெரியாதவர்கள் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு எப்படியாவது தெரிய வரும், இவங்க தான் உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது. குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த யமன் ஒருவனே பார்த்திங்கன்னா குலதெய்வத்திட்ட அனுமதி கேட்டு தான் ஒரு உயிரையே எடுப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம வாழணும், நன்றாக வாழணும் அப்படின்னா குலதெய்வம் நினச்சா நம்ம ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். அதுபோல் குலதெய்வம் அருள் இல்லைன்னா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், தடைகள் வரும். திருமணம் ஒரு வீட்டில் சரியாகவே நடக்காது, குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் குலதெய்வம் வழிபாடு செய்யாத வீட்டில் நம்ம வீட்டில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. வருடம் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். வீட்டில் வழிபாடும் செய்யலாம், அது தவறு கிடையாது. வீட்லேயும் வழிபாடு செய்யலாம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். வருடம் ஒரு முறையாவது அந்த மண்ணில் போய் நம்ம காலை வச்சுட்டு வரோம். மாசி மாதத்தில் ஒரு நாள் வரும் சிவராத்திரி அப்படின்ட்டு, கலரி அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க ஒரு சில பேர். அந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. அந்த ஒரு நாள், அந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் நமக்காக காத்துட்ருப்பாங்க. அதாவது நம்ம குலதெய்வம் வழிபாடுற எல்லாருமே போவாங்க, எல்லாருமே வீட்டிலேருந்து கட்டாயமாக ஒரு ஆளாவது போயிட்டு வருவாங்க. நிறைய பேர் குடும்பத்துடன் போவாங்க. அந்த குலதெய்வம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். குலதெய்வத்திற்கு அமாவாசை நாளும் விசேஷம்தான். இருந்தாலும் அந்த ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அவங்களுடைய வம்சம் எல்லாருமே போய் அவங்கள பார்க்க போவாங்க. அந்த நாளுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளை வாழ்த்துவாங்க. அன்னைக்கு அவங்க சக்தி ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறது நிறைய கதைகளும் இருக்குது. உண்மையும் அதுதான். நீங்கள் அந்த நாள் குலதெய்வத்தை முகத்தை பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். அவங்க முகத்தில் ஏதோ ஒரு அழகு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக காட்சி கொடுப்பாங்க. குலதெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க நம்மளுடைய குலத்திற்காக ஏதாவது தியாகம் செய்திருப்பாங்க, செய்து அவங்க உயிரை கொடுத்து, அதனால தான் அவங்க நம்மளுடைய குலதெய்வமாக அவங்க இருப்பாங்க. நம்மளுடைய குலதெய்வத்தோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட அது கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி நம்ம மக்களுக்காக அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கேளுங்க, அதோட கதைகள் நிச்சயமாக கேளுங்க. இப்போ மற்ற கடவுள் மாதிரி இந்த கடவுள் பொதுவான கடவுள் கிடையாது. அவங்களுக்குன்னு இருக்கிற குலதெய்வம் வேறு வேறு. அதனால் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு கதைகள் நிச்சயமாக இருக்கும். அல்லது புத்தகம்லாம் போட்டும் வச்சுருப்பாங்க, ஒரு சில கோவிலில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி படித்து பாருங்கள். அவங்க வரலாறு கதைகள்லேருந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி உயிர் கொடுத்தாங்க, எப்படி உயிர் நம்ம தியாகம் செய்து அவங்க உயிர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிறையா கதைகள் சொல்லியிருக்கோம். அதை நிச்சயமாக படிங்க. உங்களுடைய குலதெய்வ கதைகள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். குலதெய்வ கதைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் வழிபாடு செய்வீங்க. அப்படியே நீங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய கதைகள் தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ரொம்ப இன்னமும் சிறப்பாக இருக்கும். கட்டாயமாக கதைகள் தெரிய வேண்டும். கேளுங்க பெரியவங்ககிட்ட, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்கணும். குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் குலதெய்வத்திற்கு படம் இருக்காது. உருவம் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு உருவம் வரைந்து ஒரு படம் மட்டும் போட்டு வைத்தும் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. சின்னதாக சிலை வைத்தும் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க.
நம்ம வந்து வருடம் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து அடிக்கடி அங்கே போக முடியாது அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்யணும். அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வத்தோட படம் கிடைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அந்த படத்தை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். படம்லாம் எதுவுமே இல்லை, சிலை எதுவுமே கிடையாது, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தினாலே அகல் விளக்கு தான். ஒரு அகல் விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அதை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் வந்து அதில் ஆவாகனமாயிருவாங்க. அதாவது அதில் தான் எழுந்தருளை செய்து வழிபாடு செய்யணும். அந்த தீபத்தில் அவங்க வந்துடுவாங்க. அப்புறம் அதற்கப்புறம் வந்து ஒரு செம்பு தண்ணீர் வைத்தும் வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு ஒரு செம்பில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதாவது காப்பர் அல்லது பித்தளையில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பூக்கள் கொஞ்சம் வைத்து அந்த தண்ணீர் பார்த்தீங்க இருந்துச்சு அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் தண்ணீர் வைத்து அதற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வைத்து நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொன்னது வந்து இதெல்லாம் எளிமையான முறையில் ஒரு அகல் விளக்கு ஒரு செம்பு தண்ணீர் வைத்தால் போதும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அவருடைய நாமத்தை மட்டும் 108 முறை சொன்னால் போதும். ஏதாவது சிம்பிளாக எளிமையாக ஒரு பால் டம்ளர் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலசம் செம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை அல்லது காப்பர் எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் விட்டு மஞ்சள் தூள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஜாதிக்காய், இந்த காதோர கருகமணி சொல்லுவாங்களே அதையும் நம்ம போட்டுக்கலாம். பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டு ஒரு எலுமிச்சைப்பழம், வெற்றிலை பாக்கு போட்டு நம்ம வந்து ஒரு நல்ல தேங்காய் எடுத்து நல்லா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வைத்து நம்ம வந்து அது நம்ம குலதெய்வமாக நினச்சி வைத்து வழிபாடு செய்யணும். நீங்கள் ஆடைகள் வைத்து அலங்காரம் செய்கிறீங்க அப்படின்னா சின்ன ப்ளவுஸ் பிட்டு மாதிரி போட்டு அலங்காரம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் போட்டு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம். எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரியும் வழிபாடு செய்யலாம். செய்துட்டு நீங்கள் தேங்காய் பழம், வாழைப்பழம் எல்லாம் வைத்துட்டு சர்க்கரை பொங்கல் கட்டாயமாக வைக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்துக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை வந்து 108 முறை சொல்லணும். அவங்களுக்குன்னு தனியாக மந்திரங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நாமத்தை மட்டும் சொல்லணும். இப்போ ஓம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை பேரை போட்டு நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். 108 முறை சொல்லணும். அர்ச்சனை பண்ணால் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 முறை உங்களுடைய கண்களை மூடி அவங்கள மனதார பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அவங்களுடைய சக்தியை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சக்தி, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் சக்தி. அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதும், நமக்கு சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இது வந்து சாதாரணமாக பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை தான். இப்போ ஆண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் போடணும். ஏன்னா மஞ்சள் வந்து பெண் தெய்வத்திற்கு போடணும், சந்தனம் வந்து ஆண் தெய்வத்திற்கு போடணும். போட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் செம்பில் தண்ணீர் வைத்து பன்னீர் விட்டு கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் போட்டு வெற்றிலை பாக்கு எல்லாம் போட்டு நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க என்ன உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலில் படைப்பாங்க அப்படிங்கிறத வைத்து தான் நீங்கள் வைக்கணும். அதாவது இந்த ஐயனார், கருப்பசாமி இவங்கெல்லாம் வழிபாடு செய்கிறவங்க, குலதெய்வமாக வழிபாடு செய்கிறவங்களாம் சுருட்டு வைப்பாங்க. அப்புறம் நான்வெஜ் சமைச்சு தான் படையல் போடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய குலதெய்வம் வழக்கப்படி வந்து எப்படி வந்து படையல் போடுறாங்களோ அதே போல் தான் நீங்களும் பண்ணணும். ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கு எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அதே தான் நம்மளும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறதா நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சுருட்டு மாமிசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து எளிமையானதாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டம்ளர் பாலோ சர்க்கரை பொங்கல் வைத்தாலே போதும். ரொம்ப விசேஷம். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலே போதும். ஒரு அகல் தெய்வம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. நம்ம வந்து குலதெய்வம் வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணும்போது நிலை வாசலை கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நிலை வாசலில் மட்டும்தான் குலதெய்வத்தோட வாசம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய காவல் தெய்வம், நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம். அவங்க வந்து நிலை வாசலில் இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்கள தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அதனால் அவங்க நிலைவாசலில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வம் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்க வீட்டில் 24 மணி நேரம் இருக்க தான் செய்வாங்க, நிலைவாசலில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் கதையில் சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வம் வழிபாடு எப்பப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பௌர்ணமி நாள் பண்ணுவது பார்த்தீங்க அப்படின்னா அதீத சக்தி குலதெய்வத்திற்கு இருக்கும். அமாவாசை அன்று பண்ணுவது எதற்காக அப்படின்னா அது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய தினம், நம்மளுடைய முன்னோர்களுக்காக இருக்கிற தினம் தான் அமாவாசை. அதனால் அமாவாசை என்று வழிபாடு செய்யணும். பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு அதீத சக்தி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. மற்றும் வந்து மற்ற எந்த நாள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா
நமக்கு வந்து இந்த மாதிரி மாசி மாதம் ஒரு சிவராத்திரி வரும் பார்த்திங்களா, குலதெய்வத்திற்காகவே ஒரு நாள் வரும். அந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யலாம். வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் மற்றும் நம்ம கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்யலாம். செவ்வாய் வெள்ளி தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். இது வந்து பூஜை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தினமும் குலதெய்வத்திற்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் போதும். தினமும் அவங்களுடைய நாமத்தை சொல்லி ஒரு அகல் தீபம் ஏற்றணும் அப்படின்னா தினமும் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்கும். இல்லைன்னா செம்புரில் தண்ணி வைத்தாலே போதும். கொஞ்சம் தண்ணீர் வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு வச்சு நம்ம உங்களுடைய குலதெய்வ பேர் சொன்னீங்கன்னா அவங்க குலதெய்வம் அதில் அவகனம் ஆயிடுவாங்க. இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தினமும் மாற்றணும். மாற்றுவது தான் ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை நம்ம நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் 11 நாணயம் வைத்து முடிச்சு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்ம வீட்டிலே வைத்து அந்த முடிச்சு போட்டு வச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு நம்ம கோயிலோட உண்டியில் நம்ம அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா குலதெய்வத்தோட ஆசை நிச்சயமாக வேண்டும். குலம் செழிக்கணும், வம்சம் விருத்தி ஆகணும், அப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மறந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை மறக்காது, காவல் காக்கத்தான் செய்வாங்க. குலதெய்வம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குலதெய்வம் வந்து நம்மளை நினைப்பாங்களா, நம்ம போய் அவங்கள வழிபாடு செய்யணும், அவங்கள பார்க்க போகணும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறதும் கதைகளில் இருக்குது. கட்டாயமாக அவங்கள வழிபாடு செய்யணும். வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செய்யணும். இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்து குலதெய்வம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லை அதை விட ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி அமாவாசைக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அட்லீஸ்ட் நீங்கள் வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நாட்களையாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா அனைத்து காரியமே வெற்றியில் போய் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.